சென்னை தலைமை செயலகத்தில் சென்னை தலைமை செயலகத்தில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 விழா மலரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 ஆகஸ்ட் 24, 25 ஆகிய நாட்களில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பாக வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்கிட நாம் கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். அறநிலையத்துறை வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் அனைத்துலக முருகன் மாநாடு பழனியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கான சிறப்பு இதழை தற்போது வெளியிட்டு வருகிறார். தொடர்ச்சியாக தமிழகத்தில் முருக பக்தர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களுக்கு சிறப்பான பல சலுகைகள் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக 6 படை வீடுகளுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கும். அதே போல இந்த முருகன் மாநாடு உள்ளிட்டவையில் சிறப்பாக கையாண்டு வருகிறது. மேலும் இந்த 3 நாட்கள் நடந்த இந்த முருகன் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து பட்டிமன்றம் மற்றும் முருகப்பெருமானுடைய பல்வேறு சங்க இலக்கிய பாடல்கள் என பல்வேறு பாடல்கள் தொகுக்கப்பட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறப்பாக இந்த இதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இதை தற்போது முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழக அரசின் சார்பில் அனைத்து இந்த 6 படை வீட்டில் கூடிய அந்த முருகன் கோவிலுக்கு சிறப்பான வசதிகளும் அதே போல இந்த அனைத்து பூஜைகளுக்கும் சிறப்பு வழிபாட்டுக்கான சேவைகளையும் மக்களுக்கு சிரமமின்றி வழிபடுவதற்கான அந்த வாய்ப்பையும் தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த முருகன் கோவிலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தன. குறிப்பாக இந்த முருக வழிபாட்டு என்பது அனைத்து உலகத்தில் கூடிய அனைத்து முருக பக்தர்களையும் ஒருங்கிணைத்து இந்த மாநாடு தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வந்தது. அது மட்டும் அல்லாமல் உலகின் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து முருக பக்தர்களையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக மாநாடு நடத்திய அடிப்படையில் அமைச்சருக்கும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அந்த 3 நாட்கள் நடந்தது. தொடர்ச்சியாக கோயில் திருப்பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தொகுத்து இந்த முருகன் சிறப்பு இதழானது தற்போது மாநாடு தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.